வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் அக்ஷய பாத்திர உணவு தயாரிப்பு கூடம் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் ஆய்வு மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மாணவர் நலன் மற்றும் வளர்ச்சி திட்டங்களுக்கு உறுதியளித்தார். புதுவை காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் லாஸ்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் அக்ஷய பாத்திர உணவு தயாரிப்பு மையத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அங்கு தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்களின் தரம், சுகாதார வசதிகள் மற்றும் செயல்பாட்டு முறைகள் குறித்து ஆய்வு செய்தவர் உணவை சுவைத்து அதன் தரம் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து சிவாஜி சிலை அருகே அமைந்துள்ள பாத்திமா உயர்நிலைப் பள்ளிக்கு வருகை தந்த ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு பள்ளியின் தாளர் மகிமை சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்தார். பின்னர் பள்ளியின் கல்வி மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகத்தோடு ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்த ஸ்மார்ட் போர்டு வசதி, போதுமான அளவில் பெஞ்ச் மற்றும் டெஸ்க் வசதிகள், கூடுதல் கழிப்பறைகள், சுத்தமான பள்ளி சூழல் மற்றும் மாணவர்களின் திறன் வளர்ச்சிக்கான சிறப்பு திட்டங்கள் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இக்கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜோஸ் சார்லஸ் மார்டின் உறுதியளித்தார். பள்ளி மாணவர்கள் பயன்படுத்தும் கழிப்பறை வசதிகளையும் அவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் மாணவர்களோடு கலந்துரையாடி அவர்களின் தேவைகள் குறித்து கேட்டறிந்த அவர் விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். பள்ளியின் பின்புற பகுதிகள் மழைக்காலங்களில் நீர் தேங்குவதால் பாதிப்பு ஏற்படுவதாக ஆசிரியர்கள் தெரிவித்ததை தொடர்ந்து அந்த இடத்தை உடனடியாக தூர்வாரி சீரமைத்து பாதுகாப்பு வேலி அமைக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு சென்ற ஜோஸ் சார்லஸ் மார்டின் துணைவேந்தர் மோகனை மரியாதை நிமித்தமாக சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேராசிரியர்களோடு கல்வி மற்றும் வளர்ச்சி தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். மேலும் புதுச்சேரியை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் நோக்கில் உருவாக்கப்பட்ட ரைசிங் புதுச்சேரி என்ற புத்தகத்தையும் துணைவேந்தருக்கு வழங்கினார். பின்னர் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள அட்டல் இன்குபேஷன் சென்டரை பார்வையிட்டவர் மாணவர்கள் உருவாக்கியுள்ள புதிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் குறித்து அவர்களோடு கலந்துரையாடி புதுமை முயற்சிகளையும் பாராட்டினார். சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி சென்னையை சார்ந்த பிரபல திட்ட மேலாண்மை நிறுவனமான VPRC குழுவினர் காமராஜர் நகர் தொகுதியை மேம்படுத்துவதற்காக தொகுதியில் பல்வேறு பகுதிகளை ஆய்வு மேற்கொண்டனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி சென்னையை சார்ந்த பிரபல திட்ட மேலாண்மை நிறுவனமான VPRC குழுவினர் காமராஜர் நகர் தொகுதியை மேம்படுத்துவதற்காக தொகுதியின் பல்வேறு பகுதிகளை ஆய்வு செய்தனர். ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், சுதந்திர பொன்விழா நகர் உள்ளிட்ட தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் கழிவுநீர் பாதைகள் மற்றும் நீர் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் பொதுப்பணித்துறையின் கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தியை பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். ஆய்வின் போது லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசுவாமி, காமராஜர் நகர் தொகுதியின் குறை தீர்க்கும் குழு பொறுப்பாளர் ஷஜிதா ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை பெரியகடை காவல் நிலையம் மற்றும் போக்குவரத்து காவல் நிலையத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆய்வு மேற்கொண்டு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருவதாக உறுதியளித்தார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுவை பெரியகடை காவல் நிலையம் மற்றும் போக்குவரத்து காவல் நிலையத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது காவல் நிலைய கட்டிடத்தின் நிலை, குடிநீர் வசதி, வரைபட பராமரிப்பு மற்றும் பதிவுகள் ஆகியவற்றை பார்வையிட்டார். மேலும் காவல் நிலைய வளாகத்தில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் கழிவறை வசதிகளையும் ஆய்வு செய்து அவற்றை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்வதாக தெரிவித்தார். மேலும் போலீசாரின் கோரிக்கையாக தற்போது பணியாற்றும் கட்டிடம் வாழ வசிக்க தகுதியற்ற கட்டிடம் இருப்பதால் அதற்கான புதிய நிலைய கட்டிடம் அமைக்கும் தேவைகள், மின்கல ரோந்து வாகனங்கள் மற்றும் மின்சார இருசக்கர வாகனங்களுக்கான வசதிகள் செய்து தர கோரிக்கை விடுத்தனர். மேலும் பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினரின் தேவைகளை கருத்தில் கொண்டு அனைத்து கோரிக்கைகளும் அடிப்படை வசதிகளும் விரைவாக நிறைவேற்றப்படும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் உறுதியளித்தார். புதுவையில் ரெயின்போ நகர் நலவாழ்வு சங்கம் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்த விடுவிக்கப்பட்ட கோரிக்கைகளை விரைந்து முடித்து தருவதாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் உறுதியளித்தார். புதுவை ரெயின்போ நகர் நலவாழ்வு சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம்
தலைவர் தணிகாசலம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மழைநீர் தேங்காமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாதாள சாக்கடை அமைப்பை சீரமைக்க வேண்டும், போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், முக்கிய இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்க வேண்டும், திருநாய்கள் தொல்லையை கட்டுப்படுத்த வேண்டும் மற்றும் சாலைகளில் மாடுகள் மேய்வதால் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் முன்வைத்த கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். புதுச்சேரியின் முன்னாள் துணைநிலை ஆளுநர் எல் லஹேரா மறைவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி இரங்கல் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், எல் லஹேரா இந்திய ராணுவத்தில் தலை சிறந்த வீரராகவும் திறமையான நிர்வாகியாகவும் சிறந்த தேச பக்தராகவும் திகழ்ந்தவர். மேலும் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக இருந்த காலத்தில் மக்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறையுடன் நேர்மை, அர்ப்பணிப்பு, உயர்ந்த பொது சேவை மனப்பான்மையுடன் தன் அரசியல் சாசன பொறுப்புகளை திறம்பட நிறைவேற்றினார். 2004 ஏற்பட்ட சுனாமியின் போது பாதிக்கப்பட்ட கிராமங்களும் மக்களும் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட தனிப்பட்ட அக்கறையும் அர்ப்பணிப்பு மிக்க சேவையும் புதுச்சேரி மக்களின் நினைவில் என்றும் நிலைத்திருக்கும். அவரது மறைவு நாட்டிற்கும் அவருடன் நெருங்கி பழகியவர்களுக்கும் இணைந்து பணியாற்றிய அனைவருக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வெளியூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய மாடவீதியை பௌர்ணமி விழா குழுவினர் 144வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். வெளியூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கிறது. பௌர்ணமி நாளில் மாடவீதியை பௌர்ணமி விழா குழுவினர் 144வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபாரதனை நடைபெற்றது. பலர் திருமணம், குழந்தை வரம், சுகப்பிரசவம், கல்வி, வேலை வாய்ப்பு, குடும்ப பிரச்சினை தீர வேண்டிக் கொண்டு கலசம் ஏந்தி கோவிலை வலம் வருகின்றனர். அவர்களுக்கு நினைத்த வேண்டுதல் நிறைவேறுகிறது என்று பக்தர்களும் கூறுகின்றனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாடவீதியை வலம் வந்து தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பல்கலை விடுதிகள் மாணவி தற்கொலை செய்து கொண்டது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருவாவூர் நேதாஜி நகர் கொடிமரத்து வீதியை சார்ந்தவர் செந்தில்குமார் மகள் உமா மகேஸ்வரி, வயது 22, புதுச்சேரி பல்கலைக்கழக விடுதியில் தங்கி பிஎஸ்சி கணிதம் இறுதியாண்டு படித்து வந்தார். இவர் குடும்ப பிரச்சினை காரணமாக கடந்த சில நாட்களாக மன உளைச்சலில் இருந்து வந்தார். இந்நிலையில் நேற்று இறுதியாண்டு சேர்வதற்காக தனது தந்தையை மொபைலில் தொடர்பு கொண்டார். அவர் போனை எடுக்காததால் மனமுடிந்த அவர் தனது நண்பருக்கு போன் செய்து தனக்கு வாழ பிடிக்கவில்லை என்று கூறி போனை துண்டித்தார். இதனையடுத்து அவரது நண்பர் அளித்த தகவலின் அடிப்படையில் விடுதி காப்பாளர்கள் சென்று பார்த்தபோது விடுதி அறையில் உள்ள ஃபேனில் உமா மகேஸ்வரி தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்தார். அதிர்ச்சியடைந்த விடுதி காப்பாளர் சக ஊழியர்களின் உதவியுடன் உமா மகேஸ்வரியை மீட்டு கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் உமா மகேஸ்வரி ஏற்கனவே இறந்துவிட்டதை உறுதி செய்தனர். இதுகுறித்து இதன் அடிப்படையில் காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். ஆசிரியர்களை பிற பணிகளில் ஈடுபடுத்த அதிகாரிகளுக்கு ஆளுநர் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அரசு துறைகளில் ஒரே இடத்தில் 3 ஆண்டிற்கு மேல் உள்ளவர்களை கட்டாய இடமாற்றம் செய்யவும், குறிப்பாக பிராந்திய அளவில் இடமாற்றம் செய்திட உத்தரவிட்டார். அதேபோன்று பிற துறை பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள ஆசிரியர்களை திரும்பப் பெற அதிகாரிகளுக்கு ஆளுநர் கைலாசநாதன் உத்தரவிட்டுள்ளார். ஆளுநரின் இந்த அதிரடி உத்தரவால் கற்பித்தல் பணியை தவிர்த்து எல்டிசி, யுடிசி பணிகளில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களுக்கு பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆளுநர் தனது அதிரடி உத்தரவை தொடர்ந்து கண்காணித்து நடவடிக்கை எடுத்து பிற துறைகளில் உள்ள ஆசிரியர்களை மீண்டும் கற்பித்தல் பணிக்கு கொண்டு வர வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மாங்கனிகளை வீசி வழிபட்டனர். காரைக்காலில் பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மாங்கனி இறைத்தல் நேற்று பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. பரமசிவன் பிச்சாண்ட மூர்த்தியாக வீதி உலா வந்தபோது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் வீடுகள் மற்றும் மாடிகளிலிருந்து மாங்கனிகளை இறைத்து வேண்டுதல்களை நிறைவேற்றினர். தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து திரண்ட பக்தர்கள் மாங்கனிகளை பெற்றுக்கொண்டு வழிபட்டனர். காரைக்கால் அம்மையார் பெற்ற தெய்வீக மாங்கனி
வரலாற்றை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் நடைபெறும் இத்திருவிழா பக்தர்களின் ஆன்மீக நம்பிக்கையை வெளிப்படுத்தும் சிறப்புமிக்க விழாவாக விளங்குகிறது. மாங்கனி திருவிழாவையொட்டி காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் கலைஞருக்கு மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் வீதிகள் தோறும் 60க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கோபுரம் மற்றும் 100க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டுள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 புதிய ஆளுநராக பதவியேற்ற வைத்தியநாதன் ரூபாய் 10 கோடி மதிப்பிலான மக்கள் நலத்திட்ட பணிகளை செய்ய உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். ரோட்டரி இன்டர்நேஷனல் மாவட்டம் 2981 2026-27 ஆண்டிற்கான புதிய மாவட்ட ஆளுநராக வைத்தியநாதன் புதுச்சேரி ஓஷன் ஸ்பிரே ரிசார்ட்டில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் பதவியேற்றார். புதுச்சேரி, காரைக்கால், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாவூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் 160 ரோட்டரி சங்கங்களின் ஒருமனதான ஆதரவுடன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட முதல் மாவட்ட ஆளுநர் என்ற சிறப்பை அவர் பெற்றுள்ளார். பதவியேற்பு விழாவில் பேசிய அவர், தனது ஓராண்டு பதவிக்காலத்தில் ரூபாய் 10 கோடிக்கும் அதிகமான மதிப்பிலான மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்தார். அதன்படி புதுச்சேரியில் அதிநவீன இரத்த வங்கி அமைத்தல், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் உருவாக்குதல், ஏழை மற்றும் விதவை பெண்களுக்கு வாழ்வாதார உதவிகள் வழங்குதல், அரசு மருத்துவமனைகளுக்கு உயிர்காக்கும் மருத்துவ உபகரணங்கள் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு சமூக நல திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. மேலும் புதிய மாவட்ட நிர்வாகம் மற்றும் 32 மண்டலங்களுக்கான உதவி ஆளுநர்களும் பொறுப்பேற்றனர். 2025-26 ஆண்டின் மாவட்ட ஆளுநர் லியோன் புதிய ஆளுநருக்கு அதிகாரப்பூர்வமாக பதவியை ஒப்படைத்தார். இதனைத் தொடர்ந்து ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி பிரைட் அமைப்பின் 2026-27 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவும் நடைபெற்றது. புதிய தலைவராக நவீன் பாலாஜி, செயலராக ரூவவேல் பொறுப்பேற்றனர். முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள், ரோட்டரி நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான ரோட்டரியன்கள் கலந்து கொண்டு புதிய நிர்வாகத்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழுவை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி புதுச்சேரி யூனியன் பிரதேச தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் வாயர் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழுவை அமல்படுத்த வேண்டும், ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு நிலுவைத் தொகைகளை வழங்க வேண்டும், சாலை போக்குவரத்து கழகத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன போன்ற 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் வாயர் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழக பணிமனை முன்பு நடைபெற்ற வாயர் கூட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். காட்டிரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜைகள் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டிரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் ஆலயத்தின் மேல் பௌர்ணமி தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தரநாயகி, அஷ்டபைரவர், நவகிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.